உபதேச முடிவு. ஸ்லோகம் 520. மகாத்மாவாகிய அந்த குரு சிரேஷ்டர் இங்ஙனம் வணங்கியவனும் ஆத்மானந்தத்தை எய்தியவனும் ஞான விழிப்பால் உண்மையைக் கண்டு கொண்டவனும் உள்ளத்தில் உவகை பொங்குபவனும் ஆகிய சிறந்த சிஷ்யனை கண்குளிர பார்த்து மேலும் இந்த சிறப்பான வார்த்தையை சொன்னார். ஸ்லோகம் 521. எல்லா நிலைகளிலும் அமைதியான மனதுடன் பிரம்ம உணர்ச்சியே தொடர்ச்சியாய் உளதென்றும் ஆகையால் உலகம் எல்லா வகையிலும் அந்த பிரம்மமே என்றும் ஆத்ம திருஷ்டியால் பார்ப்பாயாக. ஊனக்கண் படைத்தவருக்கு எல்லா பக்கங்களிலும் உருவங்களைத் தவிர வேறு என்ன காணப்படுகிறது? அதுபோலவே பிரம்ம ஞானமாகிய அகக்கண் படைத்தவருடைய புத்திக்கு விளையாட்டிற்கு இடமாய் சத்தாகிய பிரம்மத்தைக் காட்டிலும் வேறு என்ன உள்ளது? ஸ்லோகம் 522. அந்த ஒப்புயர்வற்ற ஆனந்தச் சுவையின் அனுபவத்தை விட்டுவிட்டு அறிவாளியாகிய எவன் ஆனந்தம் சூன்யமான பொருள்களில் விருப்பம் கொள்வான்? சிறந்த மகிழ்ச்சியைத் தரும் சந்திரன் பிரகாசிக்கையில் படத்தில் எழுதின சந்திரனை பார்ப்பதற்கு எவன் விரும்புவான்? ஸ்லோகம் 523. கனவு போல் பொய்யான உலகப் பொருள்களின் அனுபவத்தில் கொஞ்சமும் திருப்தி உண்மையில் இல்லை, துன்பத்தின் அழிவும் இல்லை. ஆகையால் உண்மையான ஆத்ம நிஷ்டையால் அத்வய ஆனந்தச் சுவையை அனுபவித்துக் கொண்டு திருப்தி உடையவனாய் இன்பத்தில் நிலை பெற்று நில். ஸ்லோகம் 524. சிறந்த புத்திமானே, எல்லாவற்றாலும் தன்னையே பார்ப்பவனாகவும் இரண்டற்ற தன்னையே நினைப்பவனாகவும் ஆத்மானந்தத்தையே அனுபவிப்பவனாகவும் இருந்து கொண்டு காலத்தை கழிப்பாயாக. ஸ்லோகம் 525. கற்பனையை கடந்ததும் அளவு கடந்ததும் அறிவு வடிவாகியதுமான ஆத்மாவில் விபரீத கற்பனையை செய்வது ஆகாயத்தில் ஒரு நகரத்தை கற்பிப்பதற்கு ஒப்பாகும். ஆகையால் இரண்டற்றதும் ஆனந்தமே உருக்கொண்டதும் ஆன ஆத்மாவில் எப்பொழுதும் சிறந்த சாந்தியை அடைந்து மௌனத்தை அனுஷ்டிப்பாயாக. ஸ்லோகம் 526. பொய்யான விபரீத கற்பனைகளுக்கு காரணமான புத்திக்கு மௌன நிலை சிறந்த அமைதியை அளிப்பதாகும். அந்நிலையில் மகாத்மாவாகிய பிரம்ம ஞானிக்கு பிரம்மத்துடன் ஒன்றுபட்டதால் அத்வயானந்தமாகிற இன்பம் இடைவிடாது நிலை பெறும். ஸ்லோகம் 527. தன்னிடம் உள்ள ஆனந்த ரசத்தை பருகும் சிறந்த ஞானாத்ம வடிவினனுக்கு வாசனைகள் ஒழிந்த மௌன நிலையை காட்டிலும் வேறெதுவும் உத்தமமான சுகத்தை தரக்கூடியது இல்லை. ஸ்லோகம் 528. அறிவாளியாகிய முனிவன் நடக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் அல்லது படுக்கும் பொழுதும் அல்லது வேறு எந்நிலையில் இருந்தாலும் எப்பொழுதும் ஆத்மாவில் இன்புறுபவனாய் இஷ்டப்படி வசிக்கட்டும். ஸ்லோகம் 529. மனோவிருத்தியின் கட்டுகள் நீங்கியவனும் உண்மை நிலை சிந்தித்தவனும் ஆகிய மகாத்மாவிற்கு இடம் காலம் ஆசனம் திசை இந்திரிய அடக்கம் முதலியவை லட்சியம் முதலியவை தேவையில்லை. தன்னைத்தானே அறிவதற்கு நியமம் முதலியவற்றின் தேவை ஏது? ஸ்லோகம் 530. இது குடம் என்று அறிவதற்கு எது இருந்தால் பொருளின் உண்மையறிவு ஏற்படுமோ அந்த கருவி கரணங்களின் தெளிவு அல்லாமல் வேறு நியமம் எது வேண்டப்படுகிறது? ஸ்லோகம் 531. இந்த ஆத்மா எப்பொழுதும் உணரக்கூடியதாய் சித்தமாய் இருக்கிறது. அறியும் முறை செம்மையாய் உள்ளபோது தானாகவே பிரகாசிக்கிறது. குறிப்பிட்ட ஒரு இடத்தையோ அல்லது காலத்தையோ அது வேண்டுவது இல்லை. ஸ்லோகம் 532. நான் தேவதத்தன் என்பவன் என்ற இந்த அறிவு இடம் பொருள் ஏவலை வேண்டாதது. அதுபோலவே இந்த பிரம்ம ஞானிக்கும் நான் பிரம்மம் என்ற அறிவு. ஸ்லோகம் 533. எதனுடைய ஒளியால் உலகனைத்தும் சூரியன் போல் பிரகாசிக்கிறதோ அதை பிரகாசிக்கச் செய்வதாக பொய்யானதும் அற்பமானதுமான அனாத்ம பொருள் ஆகுமா என்ன? ஸ்லோகம் 534. வேதமும் சாஸ்திரமும் புராணங்களும் எல்லா பொருள்களும் எதனால் அர்த்தமுடையனவாகின்றனவோ அந்த அறிகிறவனான ஆத்மாவை வேறு எதுதான் பிரகாசிப்பிக்கும்? ஸ்லோகம் 535. இந்த ஆத்மா தானே ஜோதிர்மயமானது, அளவில்லாத சக்தி உடையது, ஊகித்து அறிய முடியாதது, ஆனால் எல்லோருடைய அனுபவ ரூபமானது.
அதை அறிந்த மாத்திரத்தாலேயே இந்த பிரம்மஞானி தலைகளெல்லாம் நீங்கியவனாய் சிறந்தவர்களுக்கெல்லாம் சிறந்தவனாய் வெற்றியுடன் விளங்குகிறான். ஸ்லோகம் 536. இந்திரிய உணர்ச்சிகளால் துன்புறுவதில்லை, மகிழ்வதில்லை, பற்றப்படுவதில்லை, வெறுப்பு கொள்வதும் இல்லை. எல்லையில்லாத ஆனந்த ரசத்தால் திருப்தி எய்தியவனாய் தன்னிடத்திலேயே தானாகவே எப்பொழுதும் விளையாடுகிறான், ஆனந்தம் எய்துகிறான். ஆத்மாவின் இடமே விளையாடுபவனாகவும் ஆத்மாவின் இடமே ஆனந்திப்பவனாகவும் அதையே கிரியையாகவும் உடைய இவன் பிரம்ம ஞானிகளில் சிறந்தவன். இது முண்டக உபனிஷத்தின் வாக்கு. ஸ்லோகம் 537. சிறுவன் பசியையும் உடலிற்கேற்படும் கஷ்டத்தையும் மறந்து விளையாட்டு பொருள்களில் விளையாடுகிறான். அவ்வாறே ஞானி என்னுடையது என்ற எண்ணமற்றவனாகவும் நான் என்ற எண்ணமற்றவனாகவும் சுகமாக இன்புறுகிறான். ஸ்லோகம் 538. ஞானிக்கு கவலை என்பதில்லை. தன்னை குறைவுபடுத்திக் கொள்ளாமல் கிடைக்கும் பிக்ஷையால் சாப்பாடு, பருகுவது ஆற்று நீரில், சுயேச்சையாய் எவராலும் அடக்கப்படாத பயமற்ற நிலை அவனுடையது. உறக்கம் சுடுகாட்டிலோ வனத்திலோ, ஆடை துவைப்பதும் உலர்த்துவதும் இல்லாத மர உரி, தோல் முதலியவை அல்லது திசைகள், படுக்கை தரையாக இருக்கட்டும், சஞ்சாரம் வேதாந்த பாதையில், விளையாட்டு பரபிரம்மத்தில். ஸ்லோகம் 539. ஆத்ம ஞானி இந்த உடலை அபிமானமில்லாமல் ஏற்றுக்கொண்டு பிறருடைய இஷ்டப்படி தன்னை நாடி வரும் விஷயங்கள் எல்லாவற்றையும் சிறு குழந்தையைப் போல் அனுபவிக்கிறான். அவன் வெளி அடையாளங்களால் கண்டுகொள்ள முடியாதவன், வெளிப்பொருள்களில் பற்றில்லாதவன். ஸ்லோகம் 540. திசைகளையே ஆடையாக கொண்ட நிர்வாணியாகவோ அல்லது ஆடை உடுத்தவனாகவோ அல்லது தோலை அணிந்தவனாகவோ இருந்து கொண்டு சிற்றம்பலத்தில் நிலை பெற்ற அந்த ஞானி பித்தனை போலவோ பாலனை போலவோ பேயனை போலவோ பூமியில் சஞ்சரிப்பான். ஸ்லோகம் 541. இஷ்டமானதை உண்பவனாயும் இஷ்டமான உருவத்தை ஏற்பவனாயும் தனியே வசிப்பவனாயும் தனது ஆத்மாவிலேயே எப்பொழுதும் மகிழ்பவனாயும் தானே அனைத்தின் வடிவாய் இருப்பவனாயும் முனிவன் சஞ்சரிக்கிறான். ஸ்லோகம் 542. ஒரு பொழுதும் மூடனைப் போலவும் இன்னும் ஒரு பொழுது வித்வானைப் போலவும் மகாராஜா வைபவத்துடனும் ஒரு பொழுது மதி இழந்தவனைப் போலவும் சாந்த ஸ்வரூபியாகவும் ஒரு பொழுது மலைப்பாம்பை போன்று அசையாது கிடப்பவனாயும் ஒரு பொழுது பூஜிக்க பெற்றவனாயும் ஒரு பொழுது அவமதிக்கப்பட்டவனாயும் ஒரு பொழுது அறியப்படாதவனாயும் இடையறாது சிறந்த ஆனந்தத்தில் திகழ்பவனாயும் ஞானியானவன் இவ்வாறு சஞ்சரிக்கிறான். ஸ்லோகம் 543. பணமில்லாதவனாயினும் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவன், பிறர் துணையில்லாதவனாயினும் மிகுந்த பலமுள்ளவன், போகங்களை அனுபவிக்காதவனாயினும் எப்பொழுதும் திருப்தி நிறைந்தவன், ஒப்பற்றவனாயினும் எங்கும் ஒக்க நோக்குபவன் ஞானி. ஸ்லோகம் 544. செயலில் ஈடுபட்டவனாயினும் ஏதும் செய்யாதவன், பிராரப்த கர்மத்தின் பயனை அனுபவிப்பவனாயினும் அனுபவியாதவனே, உடலில் உறைபவனாயினும் உடல் இல்லாதவன், இவன் அளவுக்குட்பட்டவனாயினும் எங்கும் நிறைந்தவன். ஸ்லோகம் 545. உடலை நினையாமல் எப்பொழுதும் இருக்கும் இந்த பிரம்ம ஞானியை ஒரு பொழுதும் விருப்பு வெறுப்பு தொடுவதில்லை. அவ்வாறேதான் நன்மை தீமைகளும் தொடுவதில்லை. ஸ்லோகம் 546. ஸ்தூலமான உடல் முதலியவற்றுடன் சம்பந்தம் உடையவனுக்கும் அவற்றில் நான் எனது என்ற அபிமானம் உடையவனுக்குமே சுகமும் துக்கமும். தலைகளையெல்லாம் நாசம் செய்துவிட்டவனும் சத்தாகிய ஆத்மாவாய் விளங்குபவனும் ஆகிய முனிவனுக்கு நன்மையோ அல்லது தீமையோ ஆகிய பயன் எங்கனம் ஏற்படும்? ஸ்லோகம் 547. சூரியன் ராகுவெனும் நிழலாகிய இருட்டால் விழுங்கப்பட்டாற்போல் தோன்றுவதால் விழுங்கப்படாத பொழுதும் மனிதர்களால் மதிமயக்கத்தால் பொருளின் உண்மையான லட்சணத்தை அறிய மாட்டாமையால் விழுங்கப்பட்டு விட்டதென்று கூறப்படுவது பிரசித்தம். ஸ்லோகம் 548. அவ்வாறே தேகம் முதலிய தலைகளினின்று விடுபட்ட உத்தமமான பிரம்ம ஞானியாகிய அவனும் சரீரத்தில் உறைவதாய் தோன்றுவதால் உண்மையை அறியாத மனிதர்கள் சரீரத்தை உடையவனைப் போலவே பார்க்கிறார்கள்.
ஸ்லோகம் 549. இந்த முக்தனுடைய தேகமோ எனின் பாம்பின் சட்டை போல் ஏதோ ஒரு சிறிது பிராணவாயுவால் இங்குமங்கும் அசைக்கப்பெற்று நிற்கிறது. ஸ்லோகம் 550. எவ்வாறு ஒரு கட்டையானது நீரோட்டத்தால் தாழ்ந்த இடத்திற்கோ உயர்ந்த இடத்திற்கோ கொண்டு போகப்படுகிறதோ அவ்வாறே தேகம் கால ஓட்டத்தில் நிகழும் அனுபவங்களில் பூர்வ கர்மத்தால் கொண்டு செல்லப்படுகிறது. ஸ்லோகம் 551. ஜீவன் முக்தனுடைய தேகம் பிராரப்த கர்மத்தால் ஏற்பட்ட வாசனைகளின் மூலம் சம்சாரத்தில் கட்டுண்டாற்போல போகப் பொருள்களிடை சஞ்சரிக்கிறது. ஜீவன் முக்தன் தானோவெனின் இங்கு மௌனமாக சாட்சியைப் போலும் சக்கரத்தின் மையத்தைப் போலும் சங்கல்ப விகல்பம் ஏதும் இல்லாதவனாய் வசிக்கிறான். ஸ்லோகம் 552. இவன் பற்றின்றி பார்த்து கொண்டு மட்டிருக்கும் லக்ஷணத்தில் நிலைத்தவனாய் இந்திரியங்களை விஷயங்களில் கூட்டுவதும் இல்லை விலக்குவதும் இல்லை. ஒரு சிறிதும் செயலின் பயனை நோக்குவதும் இல்லை. அவன் பரிபூர்ண ஆத்மானந்தாமிருதத்தை பருகி மெய்மறந்தவன் ஆகின்றான். ஸ்லோகம் 553. வேண்டுதல் வேண்டாமை என்ற இரண்டு விதமான போக்கையும் ஒழித்துவிட்டு எவன் தனித்த ஆத்ம நிஷ்டையில் நிலைத்தவனோ அவன் பிரம்மஞானிகளில் சிறந்தவன், உண்மையில் பிரத்யக்ஷமான சிவனே ஆகின்றான். ஸ்லோகம் 554. இவ்வுடலில் வாழும்போதே எப்பொழுதும் அவன் முக்தனே, பிறவிப் பயனை அடைந்தவன், பிரம்மஞானிகளில் சிறந்தவன், பிரம்மமாகவே இருந்து உடல் முதலிய உபாதிகள் அழிந்ததும் இரண்டற்ற பிரம்மத்தில் லயிக்கின்றான். ஸ்லோகம் 555. ஒரு நடிகன் வேஷம் போட்டுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் எப்படி புருஷனாகவே இருக்கின்றானோ அப்படியே பிரம்மஞானிகளில் சிறந்தவன் எப்பொழுதும் பிரம்மமாகவே இருக்கின்றான், வேறொன்றும் ஆகான். ஸ்லோகம் 556. பிரம்மமாகவே ஆகிவிட்ட சந்நியாசியின் அந்த சரீரம் ஒரு மரத்தின் உலர்ந்த இலையைப் போல் எங்கேயாவது ஒரு இடத்தில் விழுவதற்கு முன்பே ஞானாக்னியால் எரிக்கப்பட்டுள்ளது என்பது நிச்சயம். ஸ்லோகம் 557. சத் ஸ்வரூபமான பிரம்மத்தில் எப்பொழுதும் பரிபூர்ண அத்வயானந்த ஸ்வரூபியாய் நிலை பெற்று நிற்கும் முனிவனுக்கு தோல் மாமிசம் மலம் முதலியவை நிறைந்த பிண்டமாகிய சரீரத்தை விடுவதற்கு இடம் காலம் முதலியவற்றின் தகுதியை பற்றிய நோக்கமும் இல்லை. ஸ்லோகம் 558. உடலின் தியாகம் மோக்ஷமன்று, தண்டத்தையும் கமண்டலத்தையும் விடுவதும் மோக்ஷமன்று. எதனால் அவித்யாகிற ஹிருதய முடிச்சிலிருந்து விடுதலை ஏற்படுகிறதோ அதனாலேயே மோக்ஷம் கிட்டுகின்றது. ஸ்லோகம் 559. ஒரு ஓடையிலோ அல்லது ஒரு நதியிலோ சிவக்ஷேத்திரத்திலோ அல்லது ஒரு நாற்சந்தியிலோ இலை விழுமே ஆனால் அதனால் மரத்திற்கு நன்மையோ தீமையோ உண்டா? ஸ்லோகம் 560. ஒரு மரத்தின் இலையும் பூவும் பழமும் அழிவது போல் உடல் இந்திரியன் பிராணன் புத்தி ஆகியவற்றின் அழிவு. ஆனந்தமே உருக்கொண்டதும் சத்தே ஆகியதுமான தன்னுடைய ஆத்மாவிற்கு ஒரு பொழுதும் அழிவில்லை. அதுவோ எனின் மரத்தைப் போல் இருக்கிறது. ஸ்லோகம் 561. அறிவு மயம் என்ற ஆத்ம லக்ஷணம் அதன் சத்திய இயல்பை குறிப்பிடுவதாகும். இங்கனம் வர்ணித்து ஸ்ருதி வாக்கியங்கள் உபாதிகளின் அழிவையே கூறுகின்றன. எங்கனம் உப்பு கட்டி நீரில் போடப்பட்டால் நீரில் கரைந்து விடுகிறதோ அதை எங்கனம் எடுக்க முடியவில்லையோ, ஆனால் எந்த இடத்திலிருந்து எடுத்தாலும் அது எங்கனம் உப்பாகவே இருக்குமோ அங்கனமே எல்லையற்றதும் கடத்தற்கரியதும் ஆகிய இந்த மகத் பூதம் எனும் ஆத்மா விஞ்ஞான கணமாகவே உள்ளது. ஸ்லோகம் 562. இந்த ஆத்மா அழிவில்லாதது என்ற ஸ்ருதி வாக்கியம் அழியும் பொருள்களிடையிலும் மாறுபடும் பொருள்களிடையிலும் ஆத்மாவின் அழியா தன்மையை கூறுகிறது. ஸ்லோகம் 563. கல் மரம் புல் தானியம் பதர் முதலியவை எரிக்கப்பட்டால் மண்ணாகவே ஆகின்றனவே, அவ்வாறே உடல் இந்திரியங்கள் பிராணன் மனது முதலியவையாய் காணப்படும் அனைத்தும் ஞான தீயால் எரிக்கப்பட்டால் பரமாத்ம தன்மையை அடைகின்றது. ஸ்லோகம் 564. சூரிய ஒளியில் அதற்கு மாறான இருள் எங்கனம் மறைந்து போகிறதோ அவ்வாறே காணப்படும் அனைத்தும் பிரம்மத்தில் மறைந்து போகின்றது.
ஸ்லோகம் 565. குடம் உடைந்து போனால் அதிலிருந்த ஆகாயம் ஆகாயமாகவே ஆகிறது என்பது எங்ஙனம் தெளிவோ அங்ஙனமே உபாதி அழிந்தால் பிரம்மஞானி தான் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். ஸ்லோகம் 566. பாலில் பாலும் எண்ணெயில் எண்ணெயும் நீரில் நீரும் விடப்பட்டது நன்றாக கலந்து ஒற்றுமையை எங்ஙனம் அடைகிறதோ அங்ஙனமே ஆத்ம ஞானியாகிற முனிவன் ஆத்மாவில் இரண்டர கலந்து ஒன்றுபடுகின்றான். ஸ்லோகம் 567. இங்ஙனம் பிளவுபடாத சத்தாகவே இருக்கும் நிலையும் உடலற்ற தனித்தன்மையும் ஆகிய பிரம்ம நிர்வாணத்தை அடைந்து இந்த முனிவன் மீண்டும் பிறவிச் சுழலில் புகுவதில்லை. ஸ்லோகம் 568. சத்தாகிய ஆத்மாவுடன் ஒன்றுபட்ட அனுபவத்தால் அவித்யை முதலிய சரீரங்கள் எரிந்து போன அவனுக்கு பிரம்மமாகவே ஆகிவிட்டதால் மீண்டும் பிறவி இல்லை. பிரம்மத்திற்கு பிறவி என்பது எங்ஙனம்? ஸ்லோகம் 569. மாயையால் கற்பிக்கப்பட்ட பந்தமும் மோக்ஷமும் உண்மையில் தனது ஆத்மாவில் இருப்புடையவை ஆகா. ஒரு செயலுமற்ற கயிற்றில் பாம்பு தோன்றுவதும் மறைவதும் எங்ஙனம் உண்மையில் இல்லையோ அங்ஙனம். ஸ்லோகம் 570. மறைவு ஏற்படும் பொழுதும் விலகும் பொழுதும் பந்தமும் மோக்ஷமும் பேசப்படுவன. பிரம்மத்திற்கு மறைவென்பது இல்லை. பிரம்மத்தை விட வேறொன்றும் இல்லாததால் அது எப்பொழுதுமே மறைக்கப்படாதது. அப்படி மறைவு இருக்குமேயானால் அத்வைதத்திற்கு அழிவு ஏற்படும். ஸ்ருதி துவைதத்தை பிரம்மத்திற்கு புறம்பாக இரண்டாவது பொருள் உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள சகியாது. ஸ்லோகம் 571. பந்தமும் மோக்ஷமும் புத்தியினுடைய குணம். மூடர்கள் உண்மை பொருளான ஆத்மாவிடம் பொய்யாக இதை கற்பனை செய்கின்றனர். மேகத்தால் செய்யப்பட்ட கண் மறைப்பை சூரியனிடம் கற்பிப்பது எப்படியோ அப்படி. ஏனெனில் இந்த பிரம்மம் இரண்டற்றதும் பற்றற்றதும் அறிவு வடிவானதும் அழிவற்றதும் ஆகும். ஸ்லோகம் 572. ஆத்மாவிடம் பந்தமும் மோக்ஷமும் உண்டு என்ற எண்ணம் எதுவோ அல்லது இல்லை என்பது எதுவோ இவ்விரண்டும் புத்தியின் குணங்களே. நித்திய வஸ்துவான ஆத்மாவினது ஆகா. ஸ்லோகம் 573. ஆகையால் மாயையால் கற்பிக்கப்பட்ட பந்தமும் மோக்ஷமும் ஆகிய இவ்விரண்டும் ஆத்மாவிடம் இல்லை. ஆகாயத்தை போல் பின்னப்படாததும் செயலற்றதும் அமைதியானதும் குற்றமற்றதும் அழுக்கற்றதும் இரண்டற்றதுமான பரம்பொருளில் கற்பனை எங்ஙனம் பொருந்தும்? ஸ்லோகம் 574. சாவும் இல்லை பிறப்பும் இல்லை. கட்டுப்பட்டவனும் இல்லை விடுபடச் சாதனம் செய்பவனும் இல்லை. முக்தியை நாடுபவனும் இல்லை முக்தி எய்தியவனும் இல்லை என்ற இதுவே பரமார்த்த சத்தியம். ஸ்லோகம் 575. கலிதோஷமற்றவனாயும் ஆசைகளினின்று விடுபட்ட புத்தி உடையவனாயும் மோக்ஷத்தில் விருப்பமுடையவனாயும் உள்ள உன்னை சொந்த பிள்ளையைப் போல் கருதி எல்லா வேதங்களின் சிரத்திலும் உள்ளே சித்தாந்த வடிவாய் விளங்குவதும் சிறந்ததும் மிகவும் இரகசியமானதுமான இது உனக்கு என்னால் இப்பொழுது பலமுறை விளக்கி காட்டப்பட்டது. ஸ்லோகம் 576. இங்ஙனம் குருவின் வாக்கியத்தை கேட்டு அன்பு கலந்த வணக்கத்துடன் நமஸ்கரித்த அந்த சிஷ்யன் குருவால் அனுக்கிரகித்து அனுமதியளிக்கப் பெற்றவனாய் பாதங்களினின்று விடுபட்டவனாய் சென்றான். ஸ்லோகம் 577. குருவும் எப்பொழுதும் ஆனந்தக் கடலில் மூழ்கிய மனதை உடையவராய் வேற்றுமை அற்றவராய் உலகனைத்தையும் புனிதமாக்கிக் கொண்டு சஞ்சரித்தார்.